கரூர் மாவட்டத்தில் 2025 செப்டம்பர் 27ஆம் தேதியான நேற்று நடந்த தமிழக வெற்றி கழக பரப்புரை கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த துயர சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கியும் இருக்கு. இந்த துயர சம்பவத்திற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இரங்கலும் தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில தற்போது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிதியுதவி அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காரு. அதன்படி பாத்தீங்கன்னா கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 20 லட்சம் வழங்கப்படும் எனவும், காயம் அடைந்தவர்களுக்கு தலா 2 லட்சம் வழங்கப்படும் எனவும் தமிழக வெற்றி கழக தலைவர் அறிவிச்சிருக்காரு. இது குறித்து விஜய் தனது எக்ஸ் பக்கத்தில் கூறியிருப்பதாவது பாத்தீங்கன்னா, கற்பனைக்கும் எட்டாத வகையில கரூரில் நேற்று நிகழ்ந்ததை நினைத்து இதயமும் மனதும் மிக மிக கனத்து போயிருக்கும் சூழல். நம் உறவுகளை இழந்து தவிக்கும் பெருந்துயர் மிகு மனநிலையில் என் மனம் படுகிறது. வேதனையை எப்படி சொல்வதென்று தெரியவில்லை. கண்களுக்கும் மனசும் கலங்கி தவிக்கிறேன். நான் சந்தித்த உங்கள் எல்லோருடைய முகங்களும் என் மனதில் வந்து போகின்றன. பாசமும் நேசமும் காட்டும் என் உறவுகளை நினைக்க நினைக்க அது என் இதயத்தை மேலும் மேலும் அதன் இடத்திலிருந்து நழுவச் செய்கிறது. நமக்கு ஈடு செய்யவோ இயலாத இழப்புதான் கரூர்ல பெருந்துயரம். இருந்தும் உங்களின் குடும்பத்தில் ஒருவனாக உறவினை இழந்து தவிர்க்கும் நம் சொந்தங்களின் குடும்பம் ஒவ்வொன்றுக்கும் தலா 20 லட்சம் ரூபாயும், காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் அளிக்க எண்ணுகிறேன். அதே போல காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் அனைத்து உறவுகளும் மிக விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப இறைவனை பிரார்த்திக் கொள்கிறேன் எனவும் கூறியிருக்காரு. இதற்கிடையில பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டும் வராரு. தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. அதோடு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகத்திற்கும் விஜயின் வீட்டிற்கும் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கு. நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் பலத்த பாதுகாப்பு புலப்படுத்தப்பட்டிருக்கு. கரூரில் நடந்த துயர சம்பவத்தை அடுத்து விஜய் அடுத்த வாரம் நடைபெற இருந்த பிரச்சார பயணத்தையும் ரத்து செய்திருக்காருன்னு தகவலும் வெளியாகியிருக்கு. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை செய்யவும் உத்தரவிட வேண்டும் எனவும் கூறியிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தை நாட தமிழக வெற்றி கழக தரப்பு முடிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த மாநாட்டில் நடைபெற்ற இந்த சிக்கலான பிரச்சனை காரணம் என்னவாக இருக்கும்ன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.